என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடத்தை நாம் மனமகிழ்ச்சியோடு துவங்கி இருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் எல்லா கிருபைகளையும் தேவையான நமக்குரிய தயவை அவர் பரத்திலிருந்து நமக்கு நிச்சயமாய் தந்தருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வெளிச்சத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணி, சிஸ்டர் உங்களுடைய மெசேஜ் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்த வசனமாக வைத்திருக்கிறார், அதை வைத்து இந்த வருடத்திலே கர்த்தர் நம்மளை எப்படி நடத்த போகிறார் என்று ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக தியானிக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு பேசின அந்த வார்த்தை நான் உங்கள் மத்தியில் இந்த நாட்களில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் யாத்திராகமம் புத்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். மோசே இடத்துல ஆண்டவர் இவ்விதமாக இந்த வார்த்தையை சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் மோசே அப்படின்னு சொல்கிறாரு. எதற்காக தேவன் இந்த வார்த்தையை மோசே இடத்துல பேச வேண்டும் சொல்லுங்க. அதுக்கு முன்பதாக இந்த யாத்திராகமம் புத்தகத்தை பார்த்திருப்பீர்களானால், இந்த யாத்திராகமம் புத்தகம் பரிசுத்த வேதாகமத்தில் இது 2வது புத்தகம். 40 அதிகாரங்கள் இந்த புத்தகத்தில் அடங்கியுள்ளது. இதில் 1 to 15 வரை உள்ள அதிகாரங்கள் பார்த்தீங்களானால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த எகிப்து தேசத்தில் அவங்க இருந்த அந்த அடிமைத்தன வாழ்க்கை, அவங்க பட்ட கொடுமைகள், அவங்க எவ்வளோ உபத்திரவத்தின் மத்தியில் இருந்தாங்க, அதன் மத்தியில் தேவன் எப்படி மோசையை அனுப்பி அவர்களிடத்தில் பேசினார், தேவன் எகிப்து தேசத்தில் செய்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் இன்று 1 to 15 வரை உள்ள அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த 16வது அதிகாரம் 40 வரை உள்ள வசனங்களை பார்த்திருப்பீர்களானால், எபிரேய மக்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் மக்கள் விடுதலை அடைந்த பிறகு வனாந்தர பாதையில் அவங்க எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்ற சம்பவங்களை சொல்லுகிறது தான் இந்த 16 to 40 வரை உள்ள வசனங்களை பார்க்க முடியும். நம்ம இன்னும் இதை ஆழமாக நம்ம பார்த்தோமானால் 1 to 15 வரை உள்ள வசனத்தில் அதாவது எகிப்து தொடங்கி சிவந்த சமுத்திரம் வரைக்கும் நடந்த எல்லா சம்பவங்களையும் நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். 16 to 24 வரை உள்ள அதிகாரத்தெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா வனாந்தர பிரயாணத்தில் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த 24வது அதிகாரம் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். 25 to 40 வரை உள்ள அந்த அதிகாரங்களை பார்த்திருப்பீர்களானால் ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டப்பட்டது, அது பிரதிஷ்டை பண்ண விதம், இந்த காரியங்கள் தான் இந்த யாத்திராகமம் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த யாத்திராகமம் புத்தகத்தில் ஏன் ஆண்டவர் மோசையை பார்த்து, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துறீங்கன்னா, யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றார். அப்படியானா இந்த 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் மோசேக்கு அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார்னா, என்னுடைய மக்கள் இந்த எகிப்து தேசத்தில் ரொம்ப கொடுமையாக நடத்தப்படுறாங்க மோசே, நான் உன்னை அந்த ஜனங்களிடத்தில் அனுப்ப போகிறேன், நீ எனக்காக அந்த ஜனங்களை விடுதலை செய்ய நீ போய் பார்வோன் இடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி மோசேக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. அந்த நடந்த சம்பவத்தை தான் நம்ம இப்போ வாசித்தோம். இந்த 7-8 வசனத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க அவங்களுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்தாராம். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு கொடுமையாக நடத்தப்பட்டாங்க, எவ்வளோ ஒரு பயங்கரமான அடிமைத்தன வாழ்க்கையில் அவங்க தள்ளப்பட்டாங்க. எத்தனை வருஷம் அவங்க அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்து எவ்வளவு நிந்தை அவமானங்களில் இருந்திருக்காங்க. அந்த எகிப்தியர்கள் எப்படி அவங்கள நெருக்குனாங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து அவங்களுடைய கூக்குருடைய சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டினதான். இன்றைக்கு நாட்களில் கூட ஏன் கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை சொல்கிறாருன்னா, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நேராக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நீங்கள் எத்தனை வருஷம்
அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்திருக்கிறீங்க, எத்தனை வருஷம் உபத்திரவத்தின் குகைக்குள்ளே இருந்திருக்கிறீங்க, உங்களை விடுதலையே செய்ய முடியாத சில காரியங்களில் நீங்கள் போய் மாட்டிட்டு இருக்கிறீங்களா? பார்வோனை போல பிசாசானவன் உங்களை எத்தனை வருஷம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானோ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வருஷம் உங்களை ஆண்டவர் விடுதலை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லலை, இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உங்களை இந்த வருஷம் விடுதலை செய்ய போகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்வதற்காக தன்னுடைய தாசனாகிய மோசேயினிடத்தில் ஆண்டவர் பேசி அனுப்பினது உண்மையானால் இன்றைக்கும் இந்த செய்தியின் வாயிலாக அவருடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் விடுதலை செய்ய போகிறார். நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பாரத்தில் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இந்த வருடம் உங்களை விடுதலை செய்து உங்களை புறப்படுகிற வருஷமாக இந்த வருஷம் மாறப்போகின்றது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க இருதயத்தில் விசுவாசிங்க, வாயில் அறிக்கை செய்யுங்க, நம்ம ஆண்டவர் இந்த வருஷம் எங்களை விடுதலை செய்ய போகிறார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்க அதுக்கு முன்பதாக ஏன் அவங்க எப்படி இருந்தாங்க, எதனால் அவங்க அத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோமானால் ஆதியாகமம் புத்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, ஆபிரகாமே, உன்னுடைய சந்ததி, அதாவது 400 வருஷம் அந்நிய தேசத்தில் அவங்க அடிமைப்பட்டு இருப்பாங்க, அவங்கள உபத்திரவப்படுத்துவாங்க. அந்த தேசத்தில் 400 வருஷம் முடிஞ்ச பிறகு நான் அவங்கள திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவங்கள நான் வழி நடத்தி நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அந்த சொன்ன அந்த வார்த்தையின்படியே இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க, முதலாவது யோசேப்பு எகிப்துக்கு போறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்றாரு, பஞ்ச நாட்கள் வரும் பொழுது தகப்பன் குடும்பம் அந்த யாக்கோபுடைய சந்ததி முழுசும் மொத்தமாக என்ன பண்றாங்க, எகிப்து தேசத்தில் போய் என்ன குடியேறுறாங்க. அப்போ அவங்களுடைய ஜெனரேஷன்லாம் முடிஞ்சு போனதுக்கு பிறகு அவங்கள அறியாத வேறொரு ராஜா பார்வோன்னு எழும்பினாரு. அதான் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பி என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்தை பார்த்து அவங்கள நெருக்க ஆரம்பித்தாங்க, அவங்கள அடிமைத்தனப்படுத்தினாங்க. அவங்க மேலே என்ன பண்ணாங்க, ஜெலஸ் ஆகிட்டு இவங்க பெருகிட்டே போகிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உபாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுமையான வழியில் நடத்தினாங்க. அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தம் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த 400 வருடங்கள் நடந்து கொண்டு இருந்தது. உங்களுக்கும் பல வேளைகளில் ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்துருப்பாரு. ஆனால் சூழ்நிலையை பார்த்தா வாக்குத்தத்தை நிறைவேறாத மாதிரியே இருக்குது. ஆனால் நீங்கள் நம்பணும், என் தேவன் எங்களை விடுதலை செய்கிற வல்லவர். அல்லேலூயா. அவர் எப்படி விடுதலை செய்கிறார்னா, மோசே என்ற தாசனை அனுப்பி 400 வருஷம் அடிமைப்பட்டிருந்தாங்களாம், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்போது அவ்வளோ நாள் அந்த உபத்திரவத்தில் இருந்த பிறகு அந்த வசனங்கள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகம புத்தகம் 12வது அதிகாரம் 41வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டதா. அதாவது 430 வருஷம் முடிந்த அன்றைக்கே, அல்லேலூயா, அன்றைக்கே என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டதான். அடிமைத்தனத்தில் இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கர்த்தருடைய சேனைமா. அதற்கு பின்பகுதியில் உள்ள 51வது வசனத்தை பார்த்துருப்பீங்களானா, அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அந்த 51வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் புறப்பட பண்ணினாராம். ஹல்லேலூயா. அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்திருக்கு. அவ்வளோ வருஷம் ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்ச மாதிரி இருந்தவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு விடுதலை ஆகும் பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வருஷமும் உங்கள் எத்தனை பேர் எவ்வளோ பிரச்சனைகளில் நீங்கள் கடந்து போயிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் பிரச்சனை இந்த வருஷம் முடிய போகுது, முடிவு நாட்களில் வந்துட்டீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைய தினமே, அவங்க முன்னாடி ஒரு நாள் இல்லை, பின்னாடி ஒரு நாள் எக்ஸ்ட்ராவும் இல்லை, அந்த நாட்கள் நிறைவேறின முடிஞ்ச பிறகு அணி அணியாய் புறப்பட்டாங்களாம். நீங்கள் தீவிரித்து நீங்கள் அணி அணியாய் புறப்படுவீங்க.
எப்படி விடுதலை செய்வார்னே தெரியாது. உங்கள் கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. திடீர்னு உங்களையோட இடத்த ஆண்டவர் மாற்றி நீங்கள் வேற ஒரு இடத்துல குடி போக போகிறீங்க. அநேகருக்கு நான் இன்றைய இரவு நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அந்த வசனத்தை நான் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் பேசினது, அநேகருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸு பல வருஷம் முடிவுக்கே வராமல் இருந்திருக்கு. ஆண்டவர் இந்த வருஷத்தில் அதெல்லாம் முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக எப்படியானா பார்த்திங்கன்னா அநேகருடைய இடத்தை அபகரிச்சிட்டு இந்த லேண்டு ப்ராப்பர்ட்டியில் நிறைய பேர் பிரச்சனையில் கடந்து போகிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தெல்லாம் இந்த வருடத்தில் ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய அந்த சரியான பாகத்தை உங்கள் கரத்தில் வந்து கர்த்தர் கொடுக்க உதவி செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை விடுதலை செய்யும் பொழுது அது மற்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். அந்த விடுதலை அடைந்தவங்க இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பிறவியில் இருந்தே ஊனமானவனாக இருந்தான். நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திற்கு இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்த்த அந்த வேத பகுதியை பார்த்தீங்களானால் 38 வருடமாக வியாதியுள்ள ஒரு மனுஷன், அப்படி தான் வேதத்தில் அவரை குறித்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது. அப்போ இயேசுவுக்கு அவருக்கு ஒரு 30 வயசு இருக்குது. 3 வருஷம் ஊழியம் செய்தார். ஓகேங்களா. ஒருவேளை அவருடைய ஊழியத்தின் கடைசி நாட்களாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த மனுஷனுக்கு 38 வருஷம். அப்போது இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இந்த பூமியில் பிறந்திருக்கிறாரு. அத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாராம். 38 வருஷம் வியாதியில் இருந்திருக்கிற ஒரு மனுஷன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பெதஸ்தான்ற அந்த குளத்தில் போய் தண்ணீரை கலக்கும்பொழுது இவரை எடுத்துகிட்டு போய் உள்ளே விடுறதுக்கு யாருமே இல்லையா. இவர் போகிறதுக்குள்ளே வேற ஒருத்தர் உள்ளே இறங்கிடுவாங்களாம். ஏன்னா சில நேரத்தில் தேவ தூதர்கள் வந்து இந்த குளத்தை வந்து கலக்குவாங்க. அதனால் என்னை கூட்டிகிட்டு போக யாருமே இல்லை, அதனால் நான் இங்கேயே இருக்கையா அப்படின்னு இவர் யார்கிட்ட சொல்கிறாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கிட்டே சொல்கிறாரு. அவரை விடுதலை செய்ய பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் சித்தம் உள்ளவராய் தன்னுடைய சொந்த மகனையை அனுப்பி அத்தனை வருஷம் அவருடைய அந்த அவமானத்தின் பாதை, அந்த அடிமைத்தன பாதை, அந்த வியாதியின் படுக்கையை பார்த்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த பேரான ஒரே குமாரனை அனுப்பி அந்த மனுஷனை சுகமாக்கினார். இதுதான் இயேசு இந்த வருஷத்தில் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னவென்றால், நீங்கள் எத்தனை வருஷம் உபத்திரவத்திலும் நிந்தையிலும் அவமானத்திலும் கடந்து போகிறவளாக இருக்கலாம். ஐயோ ஆண்டவரே, எனக்கு இதுக்கு முடிவே இல்லையா ஆண்டவரே, நான் அழுந்து போகிறேன் ஆண்டவரே, எல்லாருக்கும் நடக்குது ஆண்டவரே, எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி நல்லா நடந்துட்டுருக்கே, எனக்கு நடக்க மாட்டேனதே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறவே இல்லை ஆண்டவரே, நான் ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி எத்தனையோ பேருக்கு நல்லா நடக்கிறாங்களே, எத்தனையோ பேர் சுகமாக இருக்காங்க ஆண்டவரே, நிம்மதியாக இருக்கிறாங்களே, சமாதானமாக இருக்கிறாங்களே, என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லையே, என் குடும்பத்தில் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியலையே, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, நான் எத்தனை வருஷம் ஆண்டவரே இந்த போராட்டத்துக்கு நேராக கடந்து போவேன்னு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மனிதர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நபராக நீங்க இருக்கலாம். இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களை விடுதலை செய்ய அவரே இந்த வருடம் கடந்து வருகிறார். அவருடைய சமூகம் கடந்து வருகிறது. உங்களுக்கு முன்பாக அவருடைய சமூகம் செல்லும். எல்லா சூழ்நிலையிலும் எதிரிகள் மத்தியில் உங்களை
விடுதலை செய்யக்கூடாதபடி, அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யக்கூடாதபடிக்கு பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தரே கடினப்படுத்தினாராம். சில நேரம் நம்ம சத்துருக்களுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு எதுவுமே செய்யாதது போல இருக்கும். அவங்க நல்லா தான் இருப்பாங்க, மேலே மேலே இன்னும் நம்மளை ஒடுக்குவாங்க. ஏன் தெரியுமா ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தணும்னு தான் தேவன் அனுமதிக்கிறாரு. ஆண்டவர் சும்மாலாம் இறங்கி செஞ்சிட மாட்டார். பாருங்க, அந்த பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமா இருக்கிறாராம் ஒரு மனுஷன். அநேகருக்கு சுகமாயிட்டு போயிட்டாங்களாம். ஆனால் ஆண்டவரே டைரக்டாக வந்து என்ன பண்ணாராம், அவர் சுகத்தை கொடுத்தாரா. எல்லாராலும் அதுக்கு பிறகு அது பேசப்பட்டுடுச்சு. பிரதான ஆசாரியர்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, உன்னை யார் சுகப்படுத்தினாங்கன்னு. அதனால் தேவன் செய்கிற அற்புதம் மட்டும் மிக பெருசாக இருக்குது. அவர் சாதாரணமாலாம் செய்ய மாட்டார். அவர் முன்னாடியே செய்ய மாட்டார், அவர் பின்னாடியே செய்ய மாட்டார். அவர் ஆன் டைம் காடு. செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நன்மை வரணுமோ, எந்த இடத்துல நீங்கள் விடுதலை ஆகணுமோ தேவன் உங்களுக்கு விடுதலை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்த ஆண்டவர் இந்த வருஷம் எதிரிகளுக்கு மத்தியில் நீங்கள் விடுவிக்கப்படக்கூடாத காரியத்திலிருந்து இயேசு உங்களை விடுதலை செய்வார். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், தன்னுடைய வாகனங்களில் இந்த வசனத்தை எழுதியிருப்பாங்க. யாத்திராகமம் புத்தகம் 33:14 எழுதி வச்சிருப்பாங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நிறைய காரில் பார்த்துருக்கேன், மை பிரசன்ட் ஷால் கோ வித் யூ அப்படின்னு எழுதியிருக்கும். நான் அப்போல்லாம் யோசிப்பேன், எவ்வளோ ஒரு பாதுகாப்புக்காக இந்த வசனத்தை இவங்க எழுதுகிறாங்க. அப்போது தேவனுடைய வார்த்தையில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, தேவன் எங்கள் கூட வருகிறாருன்ற ஒரு நிச்சயம், ஒரு அஷூரன்ஸ் இருக்குது. அதைத்தான் இந்த யாத்திராகமம் புத்தகம் மோசேக்கு ஆண்டவர் அஷூரன்ஸ் கொடுக்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு. அதுக்கு முந்தின வசனங்களை நம்ம பார்த்தோமானால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ரொம்ப வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். வனாந்தரத்தில் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த அவங்க பிரயாணப்பட்டு வருகையில் அநேக இடத்துல ஆண்டவரை பரீட்சை பார்த்து 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 பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை போய் ஆராதனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. தேவனுக்கு கோபத்தை மூட்டிட்டாங்க. மோசே 40 நாள் உபவாசம் பண்ணி அவர் கிறங்கி கற்பனைகளை வாங்கிட்டு வரத்துக்குள்ளே தங்களை கெடுத்து கொண்டிருக்காங்க. இப்போ ஆண்டவர் அது மேலே எரிச்சல் ஆயிட்டார். என்ன சொல்லிட்டாரு, நீ இந்த ஜனங்களை விட்டுரு மோசே, பரவாயில்ல, நான் உன்னை பெரிய ஜாதியை ஆக்கிடுறேன், நான் இந்த ஜனங்களுக்காக வரமாட்டேன் அப்படின்னு. ஆனால் இவர் போய் மன்றாடி, ஆண்டவரே நீங்கள் எகிப்திலேருந்து கூட்டு வந்தீங்களே ஆண்டவரே, இந்த ஜனங்களை இவங்களை எப்படி நடுவழியில் நீங்கள் அதான் பண்ணிட்டீங்கன்னா பார்வோன்னு என்ன செய்வான், எகிப்தியர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு மன்றாடி நிற்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, சரி ஓகே, உன் சைடு நிற்கிறவங்களா யார் யார். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க, அதில் பாதி கூட்ட ஜனங்க அழிஞ்சு போயிட்டாங்க. மீதி இருக்கிற ஜனங்களை திரும்ப அவர் பிரயாணம் பண்ணி திரும்ப 40 நாள் உபவாசம் பண்ணுற போகிறாரு. அந்த உபவாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் கேட்குறாரு, இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் அறிவேன், நான் வந்து இவங்க முன்னாடி நான் வரமாட்டேன்னு. இப்போ ஆண்டவர்கிட்ட இந்த மோசே கேட்குறாரு. அந்த வசனங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறது. 13வது வசனம், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். 15வது வசனம், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹல்லேலூயா. மோசே கேட்குறாரு, ஆண்டவரே நாங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக தான் இருந்தாலும் உங்கள் ஜனங்க ஆண்டவரே, இந்த மாதத்திலேருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவரே நாங்கள் நிறைய தவறுகள் செய்திருக்கோம் தான், எங்களுடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் அதிகமாக தான் இருக்குது, அதனால் நாங்கள் உபத்திரவப்பட்டுட்டோம், நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே, உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்பாக போகணும், எங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பாக போகணும். நீங்கள் உங்கள் சமூகம் வரலன்னா இந்த வருஷத்தை நாங்கள் எப்படி ஆண்டவரே கடக்க முடியும், நாங்கள் சந்திக்கிற எல்லா சவால்கள்லையும் உங்கள் சமூகம் வரலன்னா நாங்கள் எப்படி போக முடியும் ஆண்டவரே. அன்றைக்கு மோசே சொன்னார், நீங்கள் எங்களுக்கு முன்னாடி போகாமல் நான் போகவே மாட்டேன் ஆண்டவரே. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும், நாங்கள் எவ்வளவு சவால்களை மேற்கொள்ள வந்தாலும் ஆண்டவரே உங்கள் சமூகம் இருந்தால் அதில் எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்வீர்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசே ஆண்டவரிடத்தில் உங்கள் சமூகம் வராமல் நான் இவ்விடத்துலேருந்து கடந்து போக மாட்டேன்னு சொன்னது போல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் இந்த வருஷம் முழுவதும் எங்களை நடத்தணும், உங்களுடைய வல்லமை எங்களை நடத்தணும் ஆண்டவரே. நாங்கள் உங்களை உறுதியாக பற்றிக்கொள்வோம். நாங்கள் என்னென்ன தவறுகள் செய்தாலும், என்ன மீறுதல் அக்கிரமங்கள் இருந்தாலும் எங்களை ஒரு விசையாய் மன்னிச்சு ஆண்டவரே நீங்கள் எங்களோட புறப்பட்டு வாங்க. மோசையோடு நீங்கள் போனது உண்மைதானே ஆண்டவரே, மோசேக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன்
உண்மையானால் எங்களுக்கு இதே வாக்குத்தத்தத்தை நாங்கள் உரிமையாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் சமூகம் வரலன்னா இந்த வருஷத்தை எங்களால் கடக்க முடியாத ஆண்டவரே, கஷ்டங்களை பார்க்க முடியாது. தேசத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா விலைவாசிகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. பஞ்சம் ஒரு பக்கம் தீவிரமாக வர்றது நம்மளால் பார்க்க முடியுது. அநேக இடத்துல பஞ்சம், நிறைய பேர் இடத்துல பார்க்குறோம். விலைவாசிகள் அதிகமாகிட்டே இருக்குது, வாங்கவே முடியலன்றாங்க. என்ன பஞ்சம் வந்தாலோ, என்ன தரித்திரமான காரியம் இருந்தாலோ, கர்த்தருடைய சமூகம் நம்ம கூட இருந்தால், வனாந்திரமான பாதையாக இருந்தாலும் தேவன் நம்மளை போஷிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா, ஆசீர்வாதமான இந்த நல்ல புதிய ஆண்டிற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. விசேஷ விதமாக இந்த செய்தியின் வாயிலாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர் அப்பா. உங்கள் சமூகம் ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்களே அப்பா. உங்கள் சமூகத்தில் ஒரு இளைப்பாறுதல் எங்களுக்கு இந்த வருஷத்தில் கடந்து வருவதாக ராஜா. ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எத்தனை வருடம் நாங்கள் அடிமைத்தனத்தில் அப்பா சிக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தா யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அந்த ஜனங்களை விடுதலை செய்த ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவரே இந்த ஆண்டிலிருந்து ஒரு விடுவிக்கிற ஆண்டாக நீங்க மாற்றி தாங்க. விடுதலை செய்கிற வருஷமாக மாறட்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளில் ஆண்டவரே உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக போகட்டும். எங்களை விடுதலை செய்யக்கூடாதபடிக்கு பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஃபேஸ் பண்ற எவ்வளோ வருஷ பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் முடிந்த அன்றைய நாளிலே புறப்பட்டார்கள் அணி அணியா என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எங்களுடைய அடிமைத்தனத்தின் நாட்கள் முடிவடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்களை நீங்க புறப்பட பண்ணுங்க ஆண்டவரே. எங்க இடங்களெல்லாம் மாற்றுங்க, எங்களுடைய ஐடென்டிட்டியை கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு அடையாளமே இல்லாம முகவரி தெரியாமல் நாங்கள் அலைந்திருப்போம் ஆண்டவரே. எங்க முகவரியை உறுதிப்படுத்துவீராக. ஒரு அஷூரன்ஸான வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. வியாதி படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கோர்ட்டு கேஸ் ஆண்டவரே ஒரு நல்ல முடிவுக்கு வரட்டும். ஜட்ஜ்மென்ட் எங்களுக்கு சாதகமாய் வருவதாக ஆண்டவரே. திருமணமாகி பிள்ளை இல்லாமல் கஷ்டப்படுற அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து கர்ப்பத்தின் கனியை கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே, நோயின் படுக்கையில பல வருஷமாக எழும்ப முடியாதபடி அந்த 38 வருடமாக அந்த மனுஷன் எப்படி இருந்தாலும் அதே போல இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தரே இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க சமூகம் ஆண்டவரே இளைப்பாறுதலை கட்டளையிட்டதற்காக நன்றி, அற்புதத்தை செய்ததற்காக நன்றி. உங்க ஜனங்கள் ஆண்டவரே நீர் கொண்டு போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எதிராக எழும்புகிற வல்லமைகள் எல்லாம் என் தேவன் முறியடித்தவைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த வருடம் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குகிற வருடம். விசுவாசமாக இருங்க. ஆண்டவருடைய சமூகம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்பாக கடந்து போகும். நிச்சயமாகவே தேவன் உங்களை விடுதலையாக்குவார். உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள உங்களை கர்த்தர் உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.